Hi friends, this is Saranya from என் கனவு கண்மணி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் மேங்கோ தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன நம்ம பார்த்துருவோம். நான் ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம்ஸ் இருக்கும், 150 கிராம் இருக்கும் இந்த மாங்காய். ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டா போதும். மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பாதி ஆனியன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே 150 கிராம்ஸ் அளவு வந்து வெல்லத்தை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவு வந்து தண்ணி விட்டா போதும். இப்ப தண்ணி கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை அதனோட ஆட் பண்ணிடணும். தண்ணியோட வெல்லத்தை ஆட் பண்ணிடுங்க. வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா வெல்லம் வந்து அடி பிடிச்சிடும். இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கிறதுக்குள்ள இன்னொரு ஸ்டவ்ல ஒரு பேன் எடுத்து வச்சிருங்க. இதுல நம்ம தொக்கு பண்ண போறோமோ அதுக்கு ஒரு பேன் வச்சிடுங்க. அந்த பேன் வச்சாலும் இதை கொஞ்சம் கவனிச்சுட்டே இருக்கணும். இதை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா தீஞ்சிடும். நமக்கு இது பாகு பதம் வரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சிட்டா போதும். நமக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. அந்த கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பேன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேன் ஹீட் ஆயிட்டு இருக்கும். நம்ம கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் போதும். நம்ம எடுத்து வச்ச மாங்காவை நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். தோலோட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா அதுல சீரகத்தை போட்டுட்டு பொரிய விடணும். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆஃப் ஆனியன், கொஞ்சமாக தான் ஆனியன் சேர்க்கணும். ஆனியன் போட்டோம்னா கொஞ்சம் அந்த கிரேவி நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஆனியனும் கருவேப்பிலை ரெண்டையுமே நம்ம அதே பேன்ல ஆட் பண்ணிடணும். சும்மா லைட்டாக வதக்கி விடணும். கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப வேகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கி விட்டுட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க மேங்கோஸ் போட்டுடணும். மேங்கோ பீசஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிடணும். தோல் சீவாம போட்டாலும் நல்லா தான் இருக்கும். என்னன்னா இந்த மாங்காய் எல்லாம் வந்து நல்லா வெந்துடும். அந்த தோல் மட்டும் நமக்கு தனியா தெரியற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். அப்படி நான் மாங்காய் தோல் அது சாப்பிட்றவங்க தோலோடவே போட்டுக்கலாம். இப்போ அந்த மாங்காவை போட்டு நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் பொடி, சால்ட், மிளகாய் பொடி இது மூணையும் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மாங்காய் ஆனியனோட சேர்ற மாதிரி வதக்கி விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லா மிளகாத்தூள் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மாங்காவோட. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டுடணும். சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டுடணும். தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியிலே இந்த மாங்காய் நல்லா வேகணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய்லாம் வந்து வெந்திருக்கு. நம்ம அந்த கரண்டி வச்சு அப்படியே வந்து அந்த மாங்காவை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுடணும்.
ரொம்ப இல்லை, லைட்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம விட்ட தண்ணி எல்லாமே வந்து வத்திடுச்சு. மீதம் இருக்க கொஞ்சம் தண்ணியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வடிகட்டிக்கணும். எதுக்காக வடிகட்டுறோன்னா வெல்லத்தில் நிறைய டஸ்ட் இருக்கும், டஸ்ட்டு அரிசி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இதில் விழுந்துடக்கூடாது. இல்லை நம்ம மாங்காய் பச்சடி சாப்பிடும்போது அதெல்லாம் வாயில் வந்ததுன்னா நல்லா இருக்காது, வாயில் மாட்டிட்டுனா. அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இல்லை உங்களுக்கு வந்து வெல்லம் டஸ்ட் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பாகு மாதிரியெல்லாம் எடுக்க வேணாம், கரைக்கலாம் வேணாம். நீங்கள் டேரெக்டாக இதிலே வெல்லத்தை போட்டுடலாம் தண்ணி சுண்டினதும். இப்போ இந்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையை கூட நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த வெல்லம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நமக்கு அடி பிடிக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது நான்ஸ்டிக்குன்றனால கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும், இருந்தாலும் நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். இதே நம்ம வந்து நார்மல் அலுமினிய பாத்திரம் சில்வர்லலாம் செய்தோம்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மாங்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து சாதத்தில் ஸ்வீட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பிடிக்காது, அப்படின்னா சும்மா சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மாங்காயில் நிறைய டிஷ்ஷஸ் செய்து மாங்காய் ஊறுக்காய் சாப்பிட்ருப்போம், நெக்ஸ்ட்டு மாங்காய் கட் பண்ணி போட்டு உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்ருப்போம். இது வந்து ஸ்வீட் மேங்கோ தொக்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 6 சுவையில் 4-5 சுவையை சேர்த்துட்டோம் இதுலேயே. ஆக்சுவலாக இதில் கொஞ்சமாக வேப்பம்பூ போடுவாங்க. வேப்பம்பூ வந்து கொஞ்சம் துவர்ப்பு தன்மை உடையது. அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணலாம், அது வந்து கசப்புக்காக அதை ஆட் பண்ணுவாங்க. நமக்கு இப்போ அந்த 2 டேஸ்ட் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு எல்லாமே இதில் இருக்குது. ஒரு அறுசுவையான உணவு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.